ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி ஸ்டார். இன்றைக்கி நம்ம ஃபைட் நைட் த $1,000,000 ஹெஸ்ட் ஃபர்ஸ்ட் சீசனோட 3rd எபிசோடு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 எபிசோட் பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் இருக்கும், கிளிக் பண்ணி பார்த்துருங்க. சரி, ஓகே, 3rd எபிசோடுக்குள்ளே போகலாம். அந்த 3rd எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம டிடெக்டிவும் முகமது அலியும் ஜாலியாக பேசிட்டு காரில் போயிட்டுருக்காங்க. அவர் ஜெயிச்சது, கொண்டாடினது எல்லாத்தையும் ஜாலியாக பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கி நைட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு இருந்துட்டு முகமது அலி, இல்லை நான் ஏதோ பார்ட்டிக்கு போய் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த பார்ட்டிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஹோட்டல் ஒன்று இருந்ததில்ல, அங்கே பார்ட்டி நடந்துகிட்ருக்கோம், இவருக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பார்ட்டியில் கலந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அதே பார்ட்டியில் அந்த செனட்டரும் இருக்கார். அவர்கிட்ட போய் நம்ம டிடெக்டிவ் கேட்குறாரு, அந்த ஒயிட் மேன் போலீஸர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் மேலே ஏற்கனவே ஃபால்ஸ் அரெஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது, அவர் எப்படியாவது வேறு பிரான்ச்சுக்கு மாற்றுங்க, இல்லை அவர் மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தான் கருப்பர்களுக்கு மரியாதையே கிடையாது. ஸோ அதனால் இதில் நான் ஒன்றும் முடிவெடுக்க முடியாது, என்னோட ஹையர் ஆஃபீஸில் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நைஸாக மழுப்பிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த சீனில் இந்த ராபர்ஸை கட்டுறாங்க. புதுசாக வர எல்லாரையும் பேஸ்மெண்ட்டுக்கு கீழே கூட்டு போகிறாங்க. ஆனால் அதுலேருந்து வந்து 3 பேர், விவின், அதுக்கப்புறம் விவினோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் அந்த ராபர்ஸ் கூட வந்த அந்த பொண்ணு, இவங்க 3 பேரையும் ஒரு ரூமில் அடைக்கிறாங்க. இது எல்லாமே எதிர்ச்சியாக நடக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. அந்த பொண்ணை இவங்க கூட வைக்கிறதுனால இவங்க ஏதாவது புதுசாக பிளான் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் இவங்க 3 பேரையும் ஒரு ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அமைச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி, ஓகே, இந்த இடத்துல எப்படியாவது தப்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த ராபர்ஸ் கைங்க சேர்ந்த பொண்ணும் சரி, ஓகே, தப்பிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி அந்த இடத்துல பார்ட்டிக்கு வந்த ஒரு டான், அவர் கையில் இருக்க மோதிரத்தை கலெக்டர் ட்ரை பண்ணிருக்கான் ஒரு ராபரு. ஆனால் மோதிரம் கையில் வரல. அதுக்கப்புறம் பிடிச்சி மோதிரத்தை இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விரலையும் உடச்சி விட்றான். அப்புறம் வழியில் பயங்கரமாக கத்துறாரு. அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க, எல்லாரையும் பேஸ்மெண்ட்டுக்குள்ள அடைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணதை பத்தாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து ட்ரெஸ்ஸை கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காலை கட்டி போடுறானுங்க. நம்ம கேங்ஸ்டர்லாம் ரொம்ப பாவம், ஜட்டியோடு உட்கார வச்சுறாங்க, இவ்வளோ பெரிய டான்னு. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மேனை பார்த்து சொல்கிறாரு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான்டா காரணம், ஒழுங்காக ஒரு பாதுகாப்பு கூட கொடுக்க முடியாதா, நான் இந்த கட்டை ஊற்றணும்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டாரு. சத்தியமாக நான் இதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சைட்டு இருக்க நாயத்தை சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இட்டடா சத்தம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஆஃப் பண்ணுறாங்க. கட் பண்ணி அடுத்த சீனில் வீணோட வந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தப்பிக்க ட்ரை பண்ணதுனால பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நாங்கள் வந்து நீ எல்லாரும் முன்னாடி டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கான். அது முடியாது அப்படின்னு சொன்ன உடனே கண்ணை காட்டி கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான். ஆனால் கொன்னுருவேன்னு சொன்ன உடனே சிக்கன் மேன் ரொம்ப பயந்துட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படி இப்படின்லாம் ஒன்று சொல்கிறாரு. நீ என்ன ரொம்ப கொதிச்சு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வேறு வழி இல்லாமல் டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி முகமது அலியை காட்டுறாங்க. அந்த பார்ட்டிலையும் ஒரு வெள்ளைக்காரன் வந்து வம்புழுக்கிறான், நீ இந்த இடத்துல ஒழுங்காக கிளம்பிடு அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு வரான். இவர் டக்குன்னு தள்ளிடுறாரு, அவனுக்கு கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த டிடெக்டிவ், நான் இதுக்கு தான் இந்த இடத்துக்கு வரவேன்னு சொன்னேன், வாங்க கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்பிடுறாரு டிடெக்டிவ். அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் சில்கியும் அந்த பார்ட்டிக்கு வரலாமே அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வர வழியிலேயே இங்கே எங்கேயாவது பயங்கரமான பார்ட்டி நடக்குதா அப்படின்னு சொல்லி புதுசாக 4 பொண்ணுங்க வேற அவங்கள வந்து தலையை கொடுத்த மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் வாங்க நான் பார்ட்டி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்ட்டிக்கு எல்லாமே வராரு. இங்கே வந்து பார்த்தா இவரும் இங்கே மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி மறுபடியும் முகமது அலியை காட்டுறாங்க. போலீஸ்காரர் அவங்க ஃபேமிலி பற்றி, குழந்தைங்களாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. முகமது அலியும் இருந்துட்டு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், வாங்க போகலாம், ஃபேமிலி ஞாபகம் வந்தால் நம்ம உடனே போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கட் பண்ணி பேஸ்மெண்ட்டை கட்டுறாங்க. அங்கே நம்ம கேங்ஸ்டர் ஃப்ராங்கி வந்து அவரோட கையில் இருந்த கட்டை ஊத்துறாரு. அதுக்கப்புறம் எப்படியா தப்பிக்க பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடில் நம்ம டிடெக்டிவ் வீட்டுக்கு போன முகமது அலி அங்கே இருக்கவங்கள்ட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஆட்டோகிராஃப்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம விவியனை காட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க. சரி, ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு என்னமோ உன் மேலே சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர் கூட்டத்தில் இருந்த லேடி அவங்க மேலே சந்தேகப்பட்டு பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் சமாளிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் ராபர்ட்ஸ் கேங்கில் இருந்த அந்த பிட் பாக்கெட் பையன், அவன் அங்கேருந்து அவங்க பர்ஸெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அதில் இவங்கெல்லாம் பெரிய கேங்ஸ்டர் அப்படின்னு தெரிய வருது. அதெல்லாம் ரொம்ப பயந்துட்டு உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இந்த பிட் பாக்கெட் திருடனோட சிஸ்டர் தான் இந்த கேங்ஸ்டர் கூட்டத்தில் இருக்க இந்த லேடி. அவங்க வந்து சரி, ஓகே, இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே பேஸ்மெண்ட்டில் நம்ம ஃப்ராங்கியும் மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் அவுத்து விட்டுட்டு இவங்க பிளான் பண்ணிருக்காங்க எப்படி அடிக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம ராபர்ஸ் கேங்கை கட்டுறாங்க. அந்த மிலிட்ரி மேன் இருந்தால அவர் வந்து சொல்கிறாரு, சரி, ஓகே, கொள்ளையடிச்ச வரைக்கும் போதும், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ட்டாரு. நாம் இன்னும் 1 மணி நேரம் மட்டும் இருக்கலாம், கண்டிப்பாக இன்னும் பெரிய பெரிய ஆணுங்க வர வாய்ப்பு இருக்குது, நல்ல பணம் பயங்கரமாக தேரும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இவரும் சரி, ஓகே, 1 மணி நேரம் மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம கேங்ஸ்டர் சிக்கன் மேனை கூப்பிட்டு
ஒழுங்காக அவங்கள திசை திருப்பு அப்படின்ட்டாரு. ஐயோ நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட கேட்குறாரு. ஆனால் வேறு வழி இல்லை, நீ தான் பண்ணி ஆகணும், நீ தானே கூப்பிட்டு வந்த, இந்த பிரச்சனையில் மாட்டி நீ தாண்டா அப்படின்னு சொல்லி திட்டாரு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ஒரு பொண்ணை கூப்பிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை வைக்க சொல்லிடுறாரு. அதனால் எல்லாரும் கவனம் அந்த பக்கம் போகுது. அந்த கேப்பில் ரெடியாக இருந்த எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கேங்ஸ்டரோட பாடி கார்டு ஒரு ஆளோட கழுத்தை திரும்பி உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க கேங்கில் இருந்து ஒரு ஆள் பார்த்துட்டு அந்த ராபரை காப்பாற்றி கூப்பிட்டு எல்லாரும் எஸ்கேப் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ராங்கி சொல்கிறாரு, இவங்க எல்லாரையும் நான் போட்டு தள்ளுறேன், முதல்ல போய் அவனை கொல்லு அப்படின்னு சொல்லி அவரோட பாடி கார்டை சொல்லி அனுப்புறாரு. அவர் வேகமாக போன போக்கில் யார் என்னெல்லாம் பார்க்கல, ஷார்ட் கன் வச்சிருந்த ஒருத்தனை அட்டாக் பண்ணி அவங்க கண்ணையே பிடிங்கி அவனையே போட்டு தள்ளுறாரு. ராபர் இறந்து விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க எஸ்கேப் ஆகிட்டு இருக்க டைம்லேயே அந்த ராபர் கேங்கில் அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகிறது பார்க்குறா. ஆனால் நம்ம விவிஎன் வந்து தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவள் ஒரு கத்தி வச்சு விவிஎனோட கையை கிழிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அதுக்கப்புறம் மறுபடியும் முகமது அலியை காட்டுறாங்க. அவருக்கு ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷை ரெடி பண்ணி டைரக்டரோட ஒய்ஃபை கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. அதை நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன், இந்த நாள் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மனசு விட்டு பேசிக்கிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் போகிற வழியிலேயே யாரோ காரை வழிமறைச்சு நிறுத்துறதை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் யாருன்னு போய் பார்த்தா செனட்டர் தான். நீ இனிமேல் இந்த சிட்டி பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏன்னா இவருக்கு பயங்கர காண்டாக இருக்கும், ஒரு கருப்பர் வந்து ஒயிட் பீப்புளை அடித்ததுனால. அதுக்கப்புறம் அந்த வெறுப்பை காட்டாமல் காட்டிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் முகமது அலியும் டிடெக்டிவும் அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி சிக்கன் மேனை காட்டுறாங்க. அவங்களும் விவிஎனுக்கு அடிபட்டிருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோன்னா போலீஸ் கேஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. இப்போ இவங்க போயிட்டு இருக்கிறது விவிஎனோட ஃப்ரெண்டோட காரு. அந்த ஃப்ரெண்டை மட்டும் கூட்டு போய் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் சிக்கன் மேனோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி முகமது அலியை காட்டுறாங்க. அவரை சேஃப்டியாக கூப்பிட்டு வந்து ஏர்போர்ட்டில் ஜெட் ஏற்றி சேஃபாக அனுப்பி வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌட் ஃபீலிங்கில் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த நாள் காலையில் வெட்டிடுது. நம்ம டிடெக்டிவ்க்கு காலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, பார்ட்டி நடக்கிறன்ற பேரில் மில்லியன் கணக்கில் பணம் கொள்ளையடிச்சிருக்காங்க, இந்த கேஸ் உங்கள்கிட்ட தான் நான் ஒப்படைக்கிறேன், வேறு யாரையும் நம்புறதுக்கு எனக்கு தெரியல, எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ இந்த கேஸை எனக்கு முடிச்சு கொடுங்க, இதில் ஆல்ரெடி நிறைய பேர் இறந்துருக்கலாம், இதில் நிறைய பேர் சம்மந்தப்பட்டதாக எங்களுக்கு தகவல் தெரியுது, அந்த கேஸை நீங்கள் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கால் வருது. அப்புறம் இவர் கால் பேசிகிட்டு இருக்க அதே டைமில் பார்ட்டியில் அந்த கேங்ஸ்டர் கூட இருந்த அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகிறத ட்ரை பண்ணியிருப்பா. அவளை எப்படியும் மடைக்க பிடிச்சிருப்பாங்க. எவ்வளவோ அடித்து உதச்சி கேட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே, உனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தன் பேர் உனக்கு தெரியாதா, அவங்க யாரோ ஒருத்தர் பேர் சொல்லு, உன்னை உயிரோடு விட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஃப்ராங்கி கேட்குறாரு செம்ம கடுப்பில். ஆனால் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறாங்க. ஆனால் ஃப்ராங்கி கோவம் வந்து கண்ணெடுத்து அப்படியே போட்டு தள்ளிடுறாரு. இதோட இந்த எபிசோட எங்கேயும் முடிக்கிறாங்க. இப்போ நம்ம 4th எபிசோடு பார்க்குறோம். நம்ம டிடெக்டிவ் அந்த அட்ரஸுக்கு நேராக கிளம்பி வராரு. அங்கே வந்து பார்த்தா எல்லாரும் ட்ரெஸ் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுருக்கானுங்க. ஏன் இவனுங்களாம் இப்படி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி டிடெக்ட் கேட்டவொடனே வந்தவனுங்க நகை பணம் மட்டும் இல்லாமல் இவனோட ட்ரெஸ்ஸையும் சேர்த்து கூட அடிச்சுட்டு போயிருக்கானுங்க, இது அந்த பார்ட்டின் கார்டு அப்படின்னு சொல்லி இவரோட அசிஸ்டண்ட் வந்து கையில் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் என்கொயரி பண்ணி உங்களுக்கு என்னென்ன காணாமல் போயிருக்கு அப்படின்ற மாதிரி எழுதி வாங்கிக்கிறாங்க. நம்ம விவிஎனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல, அதனால் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் இங்கே நேரடியாக கூப்பிட்டு வந்திருக்காரு. அவங்க ஒய்ஃப்கிட்ட போயிட்டு இவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்றாரு. இல்லை என்னால் முடியாது, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு இல்லை, இவங்களோட இன்சூரன்ஸ் எல்லாம் எக்ஸ்பைரி ஆகிருக்கு, அதனால் இவங்களால எங்கேயும் போக முடியாது, ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காக இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இவர் நான் வெளியே கிளம்புறேன் அப்படின்ட்டாரு. உண்மையை சொல்லு, எனக்கு தெரியாம எதையும் மறைக்கிறியா, இல்லை ஏதோ பிரச்சனை நடந்திருக்கா, என்கிட்ட ஆனால் ஏதோ மறைக்க பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சமாளிச்சுட்டு அந்த இடத்துல அப்படியே கிளம்புறாரு. அதுக்கப்புறம் நம்ம கேங்ஸ்டர் ஃப்ராங்கியை காட்டுறாங்க. அவர் அந்த ரூமில் இருந்துட்டு ஓகே இது எனக்காக நடந்த பார்ட்டி, அந்த பார்ட்டியில் எப்படி வந்து இவ்வளோ கேங்ஸ்டர்ஸ் வந்தாங்க, இதுக்கு காரணம் யார் அப்படின்லாம் அவங்க வந்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க யாருன்னு சொல்லி சீக்கிரமாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் போக சொல்கிறாரு. ஆனால் கடைசி அங்கேருந்து சில்கி மட்டும் கூப்பிட்டு சிக்கன் மேன் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அவன் கனவுல கூட உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சது என்ன, அவனுக்கு நான் கண்டிப்பாக கேரண்டி கொடுக்குறேன், அவன் நல்லவன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ராபர்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக எவ்வளோ பணம் தேறி இருக்குது, எவ்வளோ நகை தேறி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பல மில்லியன் காசு இருக்குது, நகையோட மதிப்பு எவ்வளோன்னு தெரில அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டிடெக்டிவ் இறந்து போனால் அந்த ராபரோட பாடியை போய் பார்த்துட்டு இருக்காரு. பயங்கரமான ஷார்ட் கன் வச்சு தான் அடிச்சிருக்காங்க, அது பக்கத்துலேயே இருந்து ஷூட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட அசிஸ்டன்ட் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போயிட்டு இந்த வீட்டையே ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன என்கொயரிலாம் முடிச்சதா, ஆதாரம்லாம் கலெக்ட் பண்ணிக்கலான்னு கேட்ட உடனே இல்லை அதுக்கான ஆளுங்க எங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே போய் பேஸ்மெண்ட்டில் பார்த்தா அந்த ஒயிட் போலீஸு அடிபட்ட ஒருத்தன் கை மேலேயே மிதிச்சுக்கிட்டு உண்மை சொல்லுன்னு கேட்டுட்டு கொடூரமாக விசாரிச்சுட்டு இருக்கான். இவங்களுக்கெல்லாம் பிளாக் பீப்புளை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் இது என்னோட கேஸ், உடனே நீ வெளியே போயிரு அப்படின்னு சொல்லி ஒரு திட்டி வெளியே அனுப்பிச்சு விட்றாரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த ஒரு அசிஸ்டண்ட்டும் இவெல்லாம் அப்படி தான் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு.
எப்படியாவது நீ நானும் தான் இந்த கேஸை முடிச்சாகணும், வா நம்ம ஏதாவது ஆதாரம் கிடைக்குதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே முன்னாடி போன உடனே பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸோட ஐடியெல்லாம் இங்கே கிடக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நிச்சயமாக பெரிய பெரிய ஆளுங்க தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே டெட் பாடி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கேயும் போயிட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆஃபீஸர்கிட்ட இந்த மாதிரி ஷார்ட் கன் ஒரு இடத்துல கிடைக்கும், அந்த இடத்துல போயிட்டு யார் வாங்கிக்கான்ற மட்டும் என்கொயரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சி விட்றாரு. சரி ஓகே, இந்த பொண்ணை பற்றி விசாரிங்க அப்படின்னு சொல்லி அவரோட அசிஸ்டன்ட்டு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் சிக்கன் மனம் கட்டுறாங்க. இந்த பார்ட்டிக்கு பொண்ணுங்கன்னு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இவரும் சொல்கிறாரு, அப்படி ஒரு பேரில் இங்கே யாரும் கிடையாது, நீ இந்த மாதிரிலாம் சொல்லாத, என்கிட்ட இருக்க எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அங்கே கால் பேசி வச்சுட்டு இருக்க டைம்லேயே சில்கி இவரை பார்த்துட்டாரு. அவனுங்க நம்ம 2 பேரையும் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ற பொருளாக பார்த்துட்டு இருக்கானுங்க, உண்மையை சொல்லி என்ன பண்ணி தொலைச்ச அப்படின்னு கேட்டோன்னே, ஏய் நானே அந்த விஷயத்தில் சஸ்பெக்ட் தான்டா, இனி ஒழுங்கா என்னை நம்பு அப்படின்றாரு. அதுக்கு எடுத்துட்டு சில்கி, இன்னும் 24 hours தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே எப்படியாச்சும் அவங்க யாருன்றதை கண்டுபிடி, அப்போ தான் நம்ம 2 பேரும் உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகிறாரு. இவங்க பேசிகிட்டு இருக்கிறது நடுவுலையே அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிற பொண்ணு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் ஞாபகம் வந்து நேராக அங்கே போகலாமே அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. இங்கே நம்ம விவின்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சிக்கன் மேனோட ஒய்ஃபுக்கு இவங்க 2 பேரும் ஆஃபரில் இருக்கிறது தெரிய வருது. நேரடியாக கேட்கலனாலும் அந்த விஷயத்தை என்ன அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க டைமில் நம்ம டிரெக்டரோட அசிஸ்டன்ட் வந்து கதவு தட்டுறாரு. நான் வந்து நம்ம சிக்கன் மேனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அவர் இப்போ இல்லை, அவர் வந்ததுக்கப்புறம் நானே சொல்கிறேன், நீங்கள் அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு கூட பேசி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டிரெக்டிவ் அவரோட ஆஃபீஸில் இருக்காரு. அவர்கிட்ட அந்த ஆளை கண்டுபிடிச்சாச்சு இந்தாங்க அப்படின்னு சொல்லி அவரோட அசிஸ்டன்ட் வந்து அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த ராபர் கேங்கில் இருந்த எல்லாரும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை 4 பிரித்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதை இப்போதைக்கு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிலிட்ரி மேனு. அதுக்கப்புறம் போலீஸ் பேசுகிறத ஒட்டு கேட்குற மாதிரி ஒரு வாக்கி டாக்கி வச்சுட்டு இருக்காங்க அவங்கள்ட்டே. அவங்க வாக்கி டாக்கியில் போலீஸ் பேசுகிறத கேட்குது, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இறந்து கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னோட சிஸ்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக் பாக்கெட் அடிக்கக்கூடிய அந்த பையன் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுறான். இல்லை இது எல்லாமே நடக்கிறது தான், நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நல்ல மாதிரியே நடக்கும், அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்து எல்லாருக்கும் லைட்டாக பயம் வருது. அதுக்கப்புறம் பணத்தெல்லாம் ஒரு இடத்துல சேஃபாக வச்சுட்டு கம்முன்னு இருக்கலாமே அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் நம்ம சிக்கன் மேன் அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி கேட்குறாரு. அவர் சாப்பாடு வாங்கினா தான் அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுவேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு சரி ஓகே நல்ல பெரிய பார்சலாகவே கட்டு, அப்படியே அந்த அட்ரஸையும் சொல்லு, நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பார்சலையும் கட்டி விடுது, அந்த அட்ரஸையும் சொல்லுவான் போல். நம்ம கேங்ஸ்டர், அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டோட பையன், அதுக்கப்புறம் அவங்க கமிட்டியில் இருக்க ஒரு ஆள் எல்லாரையும் தான் ஏமாற்றி கொள்ளையடிச்சிருப்பாங்க. அதனால் இவங்க எல்லாரும் சரியான கடுப்பில் இருக்காங்க. ஆனால் ஃப்ராங்கி சொல்கிறாரு, நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னாலாம் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கேங்ஸ்டரே அதில் இருக்க ஒரு ஆள் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் நாங்கள் எங்கள் விஷயத்தை பார்த்துக்கிறதுக்கு தெரியும், நீங்கள் கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்கி திட்டிட்டு கிளம்புறாங்க. இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் ஃப்ராங்கி ஃப்ரெண்டோட பையன் வந்து பேசுகிறான், இந்த மாதிரி இவங்களெல்லாம் ஓவராக பேச விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்போ என் ஃப்ரெண்டு இந்த இடத்துல இருந்தானா அவனே அடிச்சு வாயெல்லாம் கிழிச்சிருப்பான், எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை மட்டும் பேசு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நான் சொல்கிறத மட்டும் தான் நீங்கள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் பயங்கரமாக மிரட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் இவர் அப்படியே சைலண்ட் ஆகிறாரு. இந்த அட்ரஸை கேட்டு வாங்கின சிக்கன் மேன் நேரடியாக அந்த வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த பையனோட ஷூவை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகே இவங்க டீம் தான் இந்த ராபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஃபோட்டோவும் இந்த பையனோட இருக்க ஃபோட்டோவும் இருக்குது. அதுக்கப்புறம் உடனே சில்கிக்கு கால் பண்ணுறாரு. நான் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டேன், நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சில்கி கிட்ட மெசேஜை பாஸ் பண்ணுறாரு. சில்கி நேரடியாக கால் பண்ணி ஃப்ராங்கிக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் இந்த ராபரி டீமை சேர்ந்த ஒரு ஆள் அவங்களுக்கே தெரியாமல் நகையை சுட்டிருப்பாரு. சின்னதாக 4 பீஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அவரோட அங்கிள் கிட்ட இந்த மாதிரி விற்க முடியுமான்னு கேட்குறாரு. நேற்று பார்ட்டியில் கொள்ளையடிச்சு நகை தானே இது, ஒழுங்காக எடுத்துகிட்டு போ, இதை பற்றி இங்கேயும் வெளியே பேசாத, நீ பேசினா உயிரோடு இருக்க மாட்டேன், இனிமேல் இந்த காழ பக்கம் வரதை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு இருக்கான். என் சிஸ்டர் இழந்தது ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் பேசி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். நம்ம சிக்கன் மேனும் அங்கே இருந்து அவரும் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதே அட்ரஸ்க்கு நம்ம டிடெக்டிவ் வந்துடுறாரு. இவன் சஸ்பெக்டாக இருக்கனால அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்ட உடனே நம்ம சிக்கன் மேன் வந்து இல்லை அரெஸ்ட் பண்ண முடியாது, என்ன ஆதாரம் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து ரகலை பண்ணிட்டு இருக்காரு. இந்த பையன் அரெஸ்ட் பண்ணுறேன்னா என்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இலவச இணைப்பு அவரும் கூடவே வந்துடுறாரு. இவரோட வக்கீலையே கூட்டிகிட்டு நேரடியாக அவரோட ஆஃபீஸ்க்கு போகிறாரு. எப்படியாவது அந்த பையனை வெளியே எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பையனை வெளியே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. லாயரும் அதே தான் சொல்கிறாரு. அதில் அப்படியே ரிட்டர்ன் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவரை நினச்சி நம்மளோட எஃபெக்ட் சிரிச்சிட்டே போகிறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி மறுபடியும் சில்கி இவர் கால் பண்ணுறாரு. நீ சொன்ன அட்ரஸ்க்கு நாங்கள் போனோம், அங்கே ஒன்றுமே இல்லை, எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவர் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே நம்ம ஃப்ராங்கி அங்கே வந்துடுறாரு.
சரி ஓகே, நீ நினச்சாலும் இனிமேல் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேச முடியாது அப்படின்ட்டாரு. ஏன்னா அவரோட பாடி கார்டு அவர் கழுத்து இறுக்கி கொண்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க. நீயும் கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம சிக்கன் மேனோட வீட்டை காட்டினா அங்கே 2 பேரும் கண்ணோட வந்திருக்கானுங்க. சிக்கன் மேனை தேடி தான் அவங்க வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் கண் எடுத்து காட்டி அவங்கள ஓட விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விவியன் சரி ஓகே, நான் இந்த இடத்துல இருந்து ஆபத்து தான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போகிறாங்க. ஓகே, இவர் ஏதோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச சிக்கன் மேனோட ஒய்ஃபு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இவருக்கு என்னன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் இருக்க சுச்சுவேஷன் தான் இவங்களால நம்ப முடியல. அவங்களை நானாவது போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ பேசி கெஞ்சி சமாதானப்படுத்தி நீ என் கூட இரு, நம்ம வீட்டில் தாங்க வேணாம், வெளியே போய் தங்கலாம் அப்படின்றாரு. இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி கேங்ஸ்டரை காட்டினா சில்கியோட பாடியை ஆற்றுல தூக்கி போடுங்க, எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட அடியாளர்கள்லாம் அமுச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி அந்த ராபரோட அங்கிள் கார் கராஜ் வச்சிருப்பாரு. அவர் வெப்பன் டீலிங்லாம் பண்ணுவார் போல. அதனால இவங்க போயிட்டு வெப்பன் வேணும் அப்படின்னு சொல்லி நேரடியாக கேட்குறாங்க. அதுக்கு அவர் ஸ்டார்டிங்கில் நான் வெப்பன் டீலிங்லாம் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் நீ யாருன்னு தெரிஞ்சு வந்திருக்கோம், இந்த எவ்வளோ பணம் வேணாலும் தரோம், நாங்கள் கேட்கறத கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் கொடுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டிடெக்டிவ் வந்து அந்த பிக் பாக்கெட் பாய்கிட்ட இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்காரு. இங்கே பாரு, நீ தான் இந்த ஷார்ட் கண்ணை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்க, நீ வாங்கி கொடுத்த ஷார்ட் கண்ணால செத்தவன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்து போகிறாரு. அதெல்லாம் பார்க்குறதுக்கே அவனுக்கு மனசு ஏற்றுக்கல. அதனால் திரும்பி உட்காந்து பார்க்காத மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் எவ்வளோ கேட்டு பார்க்குறாரு. அவன் குனிஞ்சு ஷூவெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இந்த நோட்டில் எல்லாத்தையும் எழுது, நான் உன்னை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேஃப்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இவரும் பேனா எடுத்து ஏதோ எழுதுறதுக்கு போகிறாரு. அப்படியே குனிஞ்சு அவரோட ஷூலேஸை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு வழியாக அட்ரஸ் எழுதி கொடுத்துருப்பான் போல். நம்ம டிடெக்டிவ் அந்த அட்ரஸை நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு போகிற டைமில் அங்கே இருந்தால் எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுறானுங்க. அப்புறம் இவரும் கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணி போயிட்டே இருக்காரு. ஆனால் கடைசி எப்படியும் அவனுங்க எஸ்கேப் ஆகி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நம்ம சிக்கன் மேன் வெளியே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்களை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனால் அது ஃபேமிலி தங்குறதுக்கான ஒரு இடம் மாதிரி தெரில. இங்கே தான் தங்க போகிறோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க குழந்தைங்கன்னா. ஆமாம், கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் நம்ம டிடெக்டிவ் அவரோட ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்குறாரு. எல்லாரும் உட்காந்து ஜாலியாக ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. எங்கேயா நான் வச்சிருந்த அந்த பையனை காணோம், அவனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட கேட்குறாரு. ஆனால் யாருமே எதுவும் கண்டுக்கல. ரொம்ப அசால்ட்டாக இருக்கானுங்க. டிடெக்டிவ் இவரோட கேஸு தானே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கலாம் ஒயிட் பீப்புள். இந்த பையன் உட்காந்துருந்த என்கொயரி ரூமை போய் பார்க்குறாரு. ஆனால் திறக்கவே முடியல. அதுக்கப்புறமா ஒரு வழியாக கஷ்டப்பட்டு திறந்து பார்த்தா அவன் இறந்துட்டான் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் நம்ம விவின் அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க டைம்லேயே யாரோ கதவு உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த எபிசோட இதே இடத்துல கட் பண்ணுறாங்க.